குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்ட சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ப்ராப்ளம் ஓரியன்டா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1.10. The surface tension of a water air interface is 0.073 Newton meter. Gauge pressure inside a raindrop, ஓகேங்களா, of 1 mm diameter will be. ஸோ அவங்க வந்து காஜ் ப்ரெஷர் கேட்குறாங்க. எதுக்காகனா ரெயின் ட்ராப், அது ரெயின் ட்ராப்போட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm டயமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கிவன் டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப், அது மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயமீட்டர் வந்து 1 mm. சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.073 நியூட்டன் பெர் மீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கும் மூணு ரிலேஷன்ஷிப்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t, சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 4t, சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 80. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பை 2tங்கிறது ஜெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிடி பை 4tங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிடி பை 80ங்கிறது பபுள்ஸ், சோப் பபுள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ரெயின் ட்ராப் கேட்டிருக்காங்க. அதனால செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா எழுதுறேங்க, பிடி பை 4t சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இதில் சிக்மாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பிங்கிறது ப்ரெஷர், டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். ஓகேங்களா. ஸோ டி ஃபார் திக்னஸ். ஸோ அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு. ஸோ அதனால ப்ரெஷர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை வந்து மாற்றி எழுதுறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.073 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.073 இன்டூ 4 இன்டூ திக்னஸ் வேல்யூ கொடுக்கல, ஸோ 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm கொடுத்துருக்காங்க. இது மீட்டரில் இருக்குது, இது mmல இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா mm மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1/1000. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தா 1000 வந்து மேலே போயிடும். ஸோ 1000 இன்டூ 0.073 இன்டூ 4 இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணணும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 292 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் வந்து 73 இன்டூ 4 கிடைக்கும். 4 3s are 12, 7 4s are 20, 29. ஸோ 292 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 292 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சி 1999ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ வெல்கம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1.12. இது வந்து பார்த்தீங்கன்னா the shear stress developed in a lubricating oil of viscosity வந்து பார்த்தீங்கன்னா 9.81 poison கொடுத்துட்டாங்க and is filled between two parallel plates of 1 centimeter apart and moves with a relative velocity of 2 meter per second is. அதாவது shear stress developed in a lubricating oil எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த lubricating oilோட viscosity வந்து பார்த்தீங்கன்னா 9.81 poison. அந்த விஸ்காசிட்டி வந்து இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் எங்க பயன்படுத்துறாங்கன்னா ரெண்டு பேரலல் பிளேட்ஸ்க்கு நடுவில். ஓகேங்களா. அந்த ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்பார்ட். அதோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கிவன் டேட்டாஸ் எப்பயும் போல எழுதுவோம். ஸோ கிவன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. சாரி, கிவன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டி 9.81 பாய்ஸில் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் அது வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எப்பவும் போல் மீட்டருக்கு மாற்றிட்டோம். அப்புறம் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பெர்
செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டாஸ் இங்கே எழுதியிருக்கேன். விஸ்காஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய விஸ்காசிட்டி வந்து 9.81. அதுனா டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா dy மென்ஷன் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டவு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ du by dy. இதுதான் ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு கூட இது சொல்லுவாங்க. ஸோ இதில் டவு தான் கேட்குறாங்க. ஸோ மியூவோட வேல்யூ அண்ட் du by dy. மியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9.81 பாய்ஸில் இருக்கு. அது வந்து நம்ம டிவைடட் பை 10 பண்ணுறோம் ஸ்ட்ரோக்ஸ்க்கு மாற்றுறதுக்கு. அண்ட் இட்ஸ் duனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற அந்த இது வெலாசிட்டி. dyனா அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1/100. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 0.981 இன்டூ 200. அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய 100 இங்கே இருக்கக்கூடிய 0.981 கேன்சல் பண்ணோம்னா 98 இன்டூ 2 கிடைக்கும். ஸோ 8 2s are 16, 9 2s are 18, மிச்சம் 196. ஸோ 196 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதன்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஃபார்முலா. இதை வச்சு இன்னொரு ரிலேஷனும் இருக்கு. என்னன்னா டவு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு du by dy. ஓகேங்களா? அதாவது shear stress is directly proportional to shear strain. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டை நமக்கு வந்து எடுக்கிறதுக்காக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூ அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் லான்னு கூட சொல்லுவாங்க. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது 1.17. இது 2002ல இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்னன்னா the equation of the velocity distribution over a plate is. ஸோ velocity distribution ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. u is equal to 2y minus of y square. இதில் uங்கிறது வெலாசிட்டி, அதில் அப்புறம் yங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அஸ்யூமிங் mu is equal to 8.60 poise. mu வேல்யூ கொடுத்துட்டாங்க. shear stress at a point of 15 cm from the boundaries. ஸோ shear stress tau எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன். u is equal to 2y minus of y square. இதில் uங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை குறிக்குது, yங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை குறிக்குது. ஸோ uங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் yங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்குது. செகண்ட் டீடைல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா mu is equal to 8.60 பாய்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்ஸில் கொடுத்தாங்கன்னா சென்டிஸ்ட்ரோக்ஸ்க்கு மாற்றணும். ஸோ 60/10 போட்டால் நமக்கு வந்து பாய்ஸில் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரோக்ஸில் மாற்றணும். ஸோ இப்படி பார்த்தா நமக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ்க்கு மாறிடும். இது வந்து யூனிட் கன்வர்ஷன். இது வந்து நீங்கள் சிம்பிளாக பாய்ஸ் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக்ஸ். ஸோ 1 பாய்ஸ் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டவு எவ்வளோன்னு கேட்குறோம். ஸோ நமக்கு வந்து டவுனா இதில் என்னன்னா, ஸோ சொல்யூஷன் பார்த்துருவோம். ஸோ இதில் டவுனா ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ தென் மியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற பாய்ஸ் வேல்யூ. கொஸ்டினில் 8.60 கொடுத்துட்டாங்க. நமக்கு கன்வெர்ட் பண்ண டிவைட் பை 10 போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் எதுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ du by dy. ஸோ இதில் டவு கேட்குறான் நமக்கு. மியூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.60 டிவைடட் பை 10. ஸோ du by dy எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு u ஃபார்முலா கொடுத்துட்டான். ஸோ இந்த uவை 2y minus of y square இருக்குங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், yயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணால் நமக்கு du by dy ஃபார்முக்கு வந்துடும். அப்போ 2 minus of 2y கிடைக்கும். ஓகேங்களா? அந்த y வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்ப 15/100 மீட்டராக மாறிடும்.
அப்போ நமக்கு இதோட வேல்யூ வந்து 2 மைனஸ் ஆஃப் 2 இன்டூ 15/100. ஸோ 2 மைனஸ் ஆஃப் 30/100 கேன்சல் பண்ணலாம். ஸோ மிச்சம் 20 மைனஸ் ஆஃப் 3/10 கிடைக்கும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20 மைனஸ் ஆஃப் 3/10. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். அப்படி சால்வ் பண்ணுறப்ப இங்கே 17/10 கிடைக்கும். இங்கே 0.860 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எப்படி கிடைக்கும்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கலாம். எப்படின்னா 0.8 இன்ட்டு 1.7 மாற்றிக்கலாம். ஸோ அப்படி மாற்றிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1.47 அந்த மாதிரி கிடைக்கும். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். நமக்கு 1.4 கிடச்சிது. ஸோ 1.46 இங்கே கிடச்சிருக்கு. நமக்கு வந்து 1.47 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம போட்ட சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. வெல்கம் டு ஆல். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கொஸ்டின் நம்பர் 1.1. An oil of specific gravity 0.9 has viscosity of 0.28 strokes or 38 degrees Celsius. What will be its viscosity in Newton second per meter square? ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. ஒரு ஆயில் இருக்கு, அந்த எண்ணெயோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 0.28 கொடுத்துருக்கான். அதே மாதிரி இன்னொரு விஸ்காசிட்டி கேட்குறான். ஒரு விஸ்காசிட்டி கொடுத்துட்டு இன்னொரு விஸ்காசிட்டி கேட்குறான். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து ரெண்டு வகையான விஸ்காசிட்டி இருக்கு. அந்த ரெண்டு வகையான விஸ்காசிட்டிக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் உள்ள போகலாம். கிவன் எழுதிப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சம்மில். ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.9. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நான் என்னன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கூட நம்ம வந்து லிக்விடோட டென்சிட்டியான 1000 இருக்கு பார்த்தீங்க, அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரிஜினல் டென்சிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா அந்த சர்டைன் மெட்டீரியலுக்கு உண்டான கிராவிட்டி தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அவங்க இங்கே ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.9 கொடுத்துருக்காங்க, 0.9 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து டென்சிட்டி கன்வெர்ட் பண்ணுறப்ப 0.9 இன்டூ 1000 ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப நமக்கு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், 900 கிடைக்கும். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இன்டூ 1000 இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. இந்த 1000ங்கிறது என்னன்னா 1000 அப்படிங்கிறது வாட் உடைய, அதாவது H2O உடைய ஸ்டாண்டர்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கான ஃபார்முலா. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் விஸ்காசிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா 0.28 ஸ்ட்ரோக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. விஸ்காசிட்டி என்ன இதில் கொடுத்துருக்காங்க, 0.28 ஸ்ட்ரோக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, கேட்குறதும் விஸ்காசிட்டி தான், கொடுத்துருக்கிறது விஸ்காசிட்டி தான். ஸோ இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணோம்னா நமக்கு விஸ்காசிட்டினா என்னன்னு முதல்ல தெரியணும். விஸ்காசிட்டினா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டினா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. இதுல ரெண்டு வகையான விஸ்காசிட்டி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. இந்த டைனமிக் விஸ்காசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா tau is equal to mu into du by dy. அது கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு என்ன ஃபார்முலானா டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கான இது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம யூனிட் வைஸ் பார்ப்போம். இதுக்கான டைனமிக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ரெண்டு டைப்ஸ், ஒன்று கைனமேட்டிக், ஒன்று டைனமிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கான யூனிட் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதன்படி பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்கிறது விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து விஸ்காசிட்டி யூனிட் இன் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அவன் டைனமிக் விஸ்காசிட்டி தான் கேட்க வரான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கும் நான் கேவின் மென்ஷன் பண்ணுறேன், டைனமிக் விஸ்காசிட்டி டிவின் மென்ஷன் பண்ணுறேன். கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமேட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. ஓகேங்களா, அவன் கேட்கறது டிவின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ டிவியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கைனமேட்டிக் விஸ்காசிட்டி எடுத்து எழுதலாம். கொடுத்துருக்கிறது 0.28 ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணி 10 × -4 போட்டு நியூட்டன் பெர் மீட்டர் மாற்றிடுறோம். மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் மாற்றுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், டென்சிட்டியெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். டென்சிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 900. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.28 divided by 100 into 100 into 900. ஓகேங்களா, ஸோ இங்கே 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 0.28 divided by 100. ஸோ 28 into 9 போட்டோன்னா நான் 72 7 9 2 18 1 252. ஸோ நமக்கு வந்து 252 கிடைக்குது. 28 into 9 போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 252. ஓகேங்களா, ஸோ பாயிண்ட் 2 டிஜிட் முன்னாடி. ஸோ 2.52. ஸோ 2.52 டிவைட் பை 100ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 2.52 டிவைடட் பை 100 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோங்களா. ஸோ அப்போனா என்ன ஆகுதுன்னா 0.025 கிடைக்கும். அதன்படி பார்த்தா 0.025 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒரு டெரிவேஷன் இல்லைனா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கும். முக்கியமாக இந்த யூனிட் கன்வர்ஷனில் விளையாடுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ, குட் ஈவினிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து 1.23 ESC 2006 கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா a clean glass tube or uniform bore is used as a piezometer to measure the pressure of head point. The liquid has a specific weight கொடுத்துட்டா, surface tension 0.06 கொடுத்துட்டா, is in contact with air. If for the fluid the angle of contact with the glass is 0, angle of contact theta 0 கொடுத்துட்டா, the capillarity rise should not exit 2 mm. so capillarity rise 2 mm னு கொடுத்துட்டா, what is the diameter of the tube னு கொடுத்துட்டா. ஸோ நான் சிம்பிளா இங்கே வர டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H2O இருக்குது, வாட்டர் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு டியூப் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து டியூப் இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி இன்சர்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்னென்ன அக்கர் ஆகுதுன்னா, இந்த வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 K. அதே மாதிரி அதே சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.06. அதே மாதிரி அது கேப்லாரிட்டி ரைஸ் வந்து 2 mm. கேப்லாரிட்டி ரைஸ்னா பைப்பை நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா குறிப்பிட்ட வாட்டர் மட்டும் இது ஹைட்டில், அதாவது ஸ்ட்ராவோடைய அல்லது பைப்போடைய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போய் மேலே போய் ஸ்டோர் ஆகும். நார்மல் லெவலை விட நம்ம பைப் இன்சர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வாட்டர் என்ன பண்ணோம் பைப்பில் வந்து மேலே எழும்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து கேப்லாரிட்டி ரைஸ்க்கான ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். 4 sigma cos alpha divided by rho GD. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன கேட்குறான்னா இந்த டயமீட்டர் தான் எவ்வளோன்னு கேட்குறான். நான் ஏன் இந்த ஃபார்முலா எடுத்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிருக்கு. இந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்னு சொல்லுவாங்கன்னா கேபிலாரிட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான். இந்த கான்செப்ட் வந்ததுனால இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ 4 times of sigma 0.06 கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 போட்டுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். ரோஜிடி வந்து பார்த்தீங்கன்னா 15 into 1000. டயமீட்டர் கேட்டிருக்கான். ஹெச் வேல்யூ 2/1000. ஏன்னா நம்ம எம்எம்க்கு மாற்றுறோங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுறது தான் இதில் வேலை. ஸோ டயமீட்டர் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிறோம்.
மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். 4 into 0.06 into 1000 divided by 15 into 1000 into 2. ஸோ 1000 கேன்சல் பண்ணிடலாங்களா? மிச்சம் வந்து 1, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ வந்து 2 into 6 divided by 15 into 100. ஸோ 0.06 100ன்னு எழுதியிருக்கேன், 6/100ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 12/15 into 100ன்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 mmன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 8 mm. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 5 3s are 15. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து 0.8 கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வந்து டேரெக்டாக 8 mmன்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ 0.8 divided by 100ன்னு கிடைக்கும். அது வந்து 0.008ன்னு சொல்லலாம். இது வந்து மீட்டரில் இருக்குது. நம்ம வந்து எம்எம் கன்வெர்ட் பண்ணோம்னா, ஏன் எம்எம் கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஆன்சர் வந்து எம்எம்ல தான் கொடுத்துருக்கான். ஸோ அதன்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து டிவைட் பை 1000 பண்ணணும். ஸோ 0.008 divided by 1000 போட்டோன்னா நமக்கு வந்து 8 mm கிடைக்கும். சாரி, into 1000. ஸோ 8 mm is the right answer. ஓகேங்களா? தேங்க்யூ.